வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாரு. 3வது முறையாக ஆட்சி அமைக்க கோரி. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சிகளோட அலுவலகத்துக்கு போய் அந்த தலைவரை சந்திச்சிருக்கிறாரு. இந்த 2 கட்சிகளும் தாவேகாவோட ஆட்சி அமைக்க உறுதுணையா வந்திருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 2 சட்டப்பேரவைக்கு 2 அமைச்சர்கள் தேர்வாகியிருக்காங்க. ஒருத்தர் ராமச்சந்திரன், இன்னொருத்தர் மாரிமுத்து. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமா 2 பேர் அமைச்சரவைக்கு தேர்வாகி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தாவேகா ஆட்சி அமைச்சதுன்னா அந்த கட்சிக்கு ஆதரவு, முழு ஆதரவும் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்ப கூட்டணி சேர்ந்திருக்கிற அனைத்து கட்சிகளும் சொல்லியிருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் லீக் இவங்களோட சேர்த்து மொத்தம் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சிருக்குது தாவேகாக்கு. தாவேகா பாத்தீங்கன்னா 108 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் இதுல 2 இடங்கள்ல தாவேகா தலைவர் விஜய் ஜெயிச்சிருந்திருக்கிறாரு. அந்த 2ல 1 தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்யணும், அதே போல செஞ்சிருக்கிறாரு. அதனால 107 தொகுதிகளாக இருக்குது. அவையோட பலம் பாத்தீங்கன்னா 233 தொகுதிகள் என்ற நிலையில இருக்கும் பொழுது பெரும்பான்மைக்கு பாத்தீங்கன்னா 117 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கோட ஆதரவை தொடர்ந்து தாவேகா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு இப்ப தயாராகிடுச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற விசிகாவோட ஆதரவை கேட்டிருக்குது தாவேகா. இதற்கிடையே ஸ்டாலின் சார் தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா, அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் முக்கிய பணி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க தன்னோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ளது. 10ஆம் தேதிக்குள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமையவில்லை என்றால் ஆளுநர் ஆட்சி அமையக்கூடும். இதை தடுக்கவே தாவேகாவை இடதுசாரி ஆதரித்துள்ளோம். அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவை அளிப்பதாக முடிவு செய்துள்ளோம். இடதுசாரிகள் எடுக்கும் முடிவை ஆதரிப்பதாக விசிக தலைவர் தெரிவித்துள்ளார். விசிக கூட்டம் நடைபெற்றதால் அவரால் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க முடியவில்லை. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் மாநில நலனை காக்கும் பிரச்சனைகளில் ஒத்த கருத்துடன் திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகாக்கு முழு ஆதரவு அளிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மதசார்பற்ற அரசு அமைப்பதற்காக தாவேகாக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆதரவு அறிவிப்புக்கு முன்பு சென்னையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்துல அந்த கட்சியோட மாநில நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் 3:30 மணி அளவுல தாவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அங்க போயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விசிகா மற்றும் இடதுசாரிகள் இருக்கு இல்லைங்களா, அவங்க தாவேகா ஆதரவு கேட்டு இருந்த நிலையில அந்த கட்சி விஜய்க்கு ஆதரவு அளிக்க கூடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் பேபி முன்னதாக சூச்சமா சொல்லியிருக்கிறாரு. பேபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சிக்கு பெரும்பான்மைக்கு சில தொகுதிகளே தேவைப்படுகின்றன. அக்கட்சியை ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். மர்மமான காரணங்களால் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க தமிழக ஆளுநர் அழைக்கவில்லை. அக்கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். தனிப்பெரும் கட்சியின் தலைவரை ஆளுநர் சந்திக்கின்றார். ஆனால்
யார் உங்களுக்கு ஆதரவு தருவார், பெரும்பான்மையை எவ்வாறு காட்டுவீர்கள் அப்படின்ட்டு ஆளுநர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 நாட்கள் மட்டுமே தாக்கி கொடுத்த வாஜ்பாய் அரசு அவையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான நாட்கள் தேவைப்படுமா அப்படின்ட்டு கேட்கல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இந்த சைடு வச்சிருந்தாலும் இது ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வாஜ்பாய்க்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில அந்த 1 மாசத்துக்குள்ளேயே பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு வாஜ்பாய். இங்க பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் என்ன செய்யறாருன்னா இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வெறும் 2 வார காலம் அவகாசமே கேட்டிருந்த நிலையில இவரு 5 நாட்கள்ல பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் பேபி தன்னோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விசிக தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா மற்றும் நான் என மூவரும் கலந்து ஆலோசித்தோம். இது தொடர்பாக ஆலோசித்து அடுத்த கட்ட பொருத்தமான முடிவை எடுக்குமாறு மாநில கட்சி நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தினோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகாவால இப்ப போய் ஆளுநர் முன்னாடி எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆளுநருக்கு பாத்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சியை அழைச்சி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு பேபி. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு விஜய் அப்படின்ட்டு சொல்லலாம்.